ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பௌர்ணமி திதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் எல்லாம் வருவதுண்டு. இருந்தாலுமே கூட இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது தான். பௌர்ணமி நாளில் இந்த நிலா பார்த்திங்கன்னா முழு ஒளியோட பிரகாசமாக வானத்தில் காட்சி அளிக்கும். அதை பார்க்குறது அப்படிங்கிறதே ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம அற்புதமான நாளை தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் கூடவே பார்த்திங்கன்னா நல்ல விதமான அதிர்வலைகளானது ஏற்படும். ஸோ அந்த டைமில் சக்தி மிகுந்த இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக தீய சக்திகளில் இருந்து நம்ம காக்கக்கூடிய அருள் நமக்கு கிடைக்கும். அதாவது அம்மன் கோவில்களுக்கு சென்று பௌர்ணமி நாளில் யார் ஒருவர் வழிபாடு செய்தாலுமே கூட அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு பலன்களை அடைவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காலங்காலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கூட. அதே போல் இந்த நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பானது. குலதெய்வ கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அன்றைய தினத்தில் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். போக முடியல, வெளியூரில் இருக்குது, பூர்வீக கிராமத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா மட்டும் குலதெய்வத்தை நீங்கள் மனதார நினச்சிட்டு வீட்லேயே உங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு படம் இருக்குது அப்படின்னா குலசாமி படத்துக்கு பூஜையெல்லாம் செஞ்சு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நெய்வேத்தியமாக வச்சு படைச்சி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். பொதுவாக அமாவாசை பௌர்ணமி இந்த 2 திதிகளுமே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திதிகள். இந்த 2 திதியில் நீங்கள் எதில் வேணாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான பலன்களை அடைவீங்க. இந்த பௌர்ணமிகளில் சிறப்பானது அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறமா நம்ம சிறப்பு வாய்ந்ததாக ஞாபகத்தில் வச்சுருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். முருகனுக்குரியது நமக்கு எல்லாம் தெரியும். அடுத்ததாக ஐப்பசி அமாவாசை. இதில் நம்ம அன்னாபிஷேகம் செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னுமே சிறப்பு வாய்ந்தது. இப்படி பௌர்ணமி நாட்களில் நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்கிறதோ, முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதோ, சிவனை வழிபாடு செய்கிறதோ நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இந்த டைமில் பௌர்ணமியில் சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வருவது இன்னுமே நல்லது. கூடவே பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் ஆலயம் தாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிரிவல பாதை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். யார் ஒருவர் பௌர்ணமி திதியில் கிரிவலம் போகிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் பௌர்ணமியில் கிரிவலம் போயிருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சிவனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சூழ்நிலையில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை அப்படின்ற நாட்களில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக தான் வழிபாடுகளை எல்லாம் செய்கிறோம். அதுலேயே அந்த தினத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பொறுத்து பலன்களும் நமக்கு மாறுபாடு அடையுது. ஸோ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ராசி ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடிய ராசி. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகம் ராசி. ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரிங்க, கெட்டதாக இருந்தாலும் சரி, இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் மாறக்கூடிய இடம் மற்றும் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய தருணம் இதையெல்லாம் வச்சு நமக்கு பலன்களும் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மாறுபாடடையும். ஸோ வாங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றும் இருக்கிறாங்க. தைரிய விரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் புதனும், ரணருணு ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் அமர்ந்திருக்காங்க.
ஸோ மேலும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி அன்னைக்கு ரணருணு ரோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் வந்து கலசரஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அதைத் தொடர்ந்து 18ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அடுத்து 28ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. ஸோ இதன் அடிப்படையில் கடகராசி என்பர்களே, உங்களுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சரியாக போகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் ஏதாவது இருக்குனாலும் இந்த மாதம் கண்டிப்பாக கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. ஏன்னா அதற்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சுப காரியங்கள் விஷயமாக நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதற்கும் வந்து போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதம் தான் சொல்லலாம். ஆல்ரெடி பெரிய பிரச்சனைகளோடு இருக்கீங்க, ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமையில் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இந்த மாதம் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். வீடு மாற்றி கொள்வ விரும்பக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு தருணம். பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வீடு நல்லபடியாகவே வந்து அமையும். அதே போல் புதிய வாகன யோகமும் வந்து ஏற்பட இருக்குது. ஸோ மேலும் இந்த மாதம் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை முற்றிலுமாக நீங்கள் வந்து தவிர்க்கணும். இப்படி நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்துக்கோங்க. அதுதான் இன்னும் சிறப்பானது. வெளிநாட்டு வேலைகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகளானது வந்து சேருங்க. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது. ஸோ வியாபாரம் நல்லா இருக்கும். அதுவும் கூட்டு வியாபாரம் ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமானது ஏற்படுவது அப்படிங்கிறது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். உறுதியாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அறிமுகம் அப்படின்றது பெரிய நபர்களோடு வந்து கிடைக்கும். இதனால் முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேளிக்கைகளில் நாட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ படிப்பில் ஆர்வத்தை வந்து குறைய ஆரம்பிக்கும். கவனமாக இருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கடகராசி நேயர்களுக்கு பொதுவாக நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ராசியின் அடிப்படையில் பார்த்ததை விட நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே பலன் மாறுபாடு அடையும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கிறதே கிடையாது. அதே கடகராசி அப்படின்றது பொதுவாக இருந்தாலுமே கூட அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பலன்கள் அப்படிங்க பார்க்கும்போது கண்டிப்பாக மாறுபாடு அடையும். அந்த வகையில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நட்சத்திரங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துன்பம் அப்படிங்கிறது வர மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. உங்களால் நெருங்கவே முடியாது. உங்களுக்கு அந்த துன்பம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும் மனசில். அது மாதிரி ஒரு பிரம்மை மட்டும்தான் ஏற்படுமே தவிர உங்களை நெருங்காது. கவலைப்படாதீங்க. பயம், மனதில் ஏதாவது ஒரு கவலை இது வந்து அப்பப்போ உங்களுக்கு இருக்குமே தவிர அதையெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி அமைச்சிக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் வந்து கிடைக்க இருக்குது. ஆனால் உங்களுடைய பேச்சை மட்டும் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை வந்து ஏற்படுத்திடும். யோசித்து பேசுங்க, அது நல்லது. குறிப்பாக ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய லாபங்கள் ஏதாவது உங்களுக்கு வரவேண்டி இருக்குது அப்படின்னா அது இன்னுமே கூட டிலே ஆகிறதுக்கு தாங்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதே போல் எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு வந்து கிடைக்கும். யார்கிட்டையாவது நீங்கள் கடன் கேட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ண முடியும், கிடைக்கும். ஆர்டர்களுக்காக இருக்கக்கூடிய அலைச்சலும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்பமில்லாத மாற்றம் வந்து ஏற்படலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட இருக்குது. ஸோ நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. அதே நேரம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல கவனம் வந்து எடுத்துக்கோங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாருக்கிட்டையுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். நபர்களோடு நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா முழுக்க கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஏமாற்றம் அடையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய அளவில் பாதிப்புகள் அடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். என்ன பிரச்சனைகள் ஏற்பட இருக்கோ அதையெல்லாம் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க.
ஸோ திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானையும் அம்பாளையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு இருக்குங்க. ஸோ மாதத்தினுடைய முடிவு நாளான அன்றைய தினம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக வண்டி வாகன பயணங்களை தவிர்க்கிறதெல்லாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் அடையக்கூடிய பலன்கள், இதை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் நீங்கள் செய்வதால் இன்னுமே கூடுதல் நன்மைகளை பெற முடியும். கண்டிப்பாக அந்த பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மேலும் இதுபோல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.